Some basic concepts of chemistry இருந்து fourth sum பண்ணலாம் பாருங்க. How many moles of methane are required to produce 22 gram of carbon dioxide after combustion அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ மீத்தேன் என்ன ஆகுது உங்களுக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம தேர்ட் சம்மில் இது பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே 2 போட்டு இங்கே 2 போட்டுருக்கோம். சரிங்களா? அதனால் அப்படியே போட்டுட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, how many moles of methane are required? மீத்தேன் எவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. to produce 22 gram of carbon dioxide அப்படின்னா 22 gram of carbon dioxide கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணோம்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா. அப்படின்னா n moles of methane combined with 2n moles of oxygen produces n mole of carbon dioxide and 2 mole of water. அப்படின்னா இங்க n mole of carbon dioxide required எவ்வளவு பார்த்தீங்கன்னா n mole of methane. அப்போ how many mole of methane required னா n mole of carbon dioxide required, அதாவது n mole of carbon dioxide ப்ரொடியூஸ் ஆகணும்னா n mole of methane required அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நம்பர் ஆஃப் மோலை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். molar mass of the substance. Mass of the substance, mass of the carbon dioxide எவ்வளவு கொடுத்தாங்க, 22 கொடுத்துட்டாங்க. இப்போ molar mass கண்டுபிடிக்கணும். அப்போ molar mass of carbon dioxide என்ன பார்த்தீங்கன்னா, கார்பனுடைய மாஸ் அப்ராக்சிமேட்லி 12 போட்டுங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஆக்சிஜன் மாஸ் 16 போட்டுட்டோம். அப்போ என்ன வருது பாருங்க, 2 இன்ட்டு 16 என்ன வருது 32. 32 ப்ளஸ் 12 எவ்வளோ வரும் 44. அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கொடுத்தாங்க, 22 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிவைட் பை இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகணும், அதாவது 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகணும். மோலார் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 44 கிராம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ 0.5. அப்படின்னா 0.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 0.5 தான் n. அப்போ n மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிறது n மோல் ஆஃப் மீத்தேன் தேவை. அப்படின்னா எவ்வளோ மீத்தேன் தேவை பார்த்தீங்கன்னா 0.5 mole of methane required, சரிங்களா, to produce 22 gram of carbon dioxide அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா.